வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் நிறை பெற்றோர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை, தவத்தை நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, தங்கங்களே, ஆற்றும் சிங்கங்களே, நாம் இதுகாரும் 5th யூனிட்டினுடைய பாடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இறுதியாக சொல்லப்படுகின்ற சப்ளிமெண்ட்ரி ரீடரை பார்த்துட்டு இருக்கோம். 2899 விஞ்ஞான முன்னேற்றத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு பாடம். போன எந்த பகுதியோடு விட்டுருக்கோம் சொன்னால் 154 பேஜில் ஃபர்ஸ்ட் ரோ முடித்தோம். அதாவது மெர்க்குரியிலிருந்து, வீனஸ்லேருந்து, மார்ஸ்லேருந்து போட்டோ டெலகிராம் வந்திருக்கு அப்படின்னு கேஷ் என்பவர் சொல்கிறார். இன்ட்ரெஸ்டிங். யார்? நம்மால் சொல்றார். அந்த ஜூபிட்டர் அது ஒரு ஷார்ட்டா நிக்குது. அப்ப ஜூபிட்டர்லேருந்து வரலையான்னு கேள்வி. அதுதான் ஜூபிட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கார். நத்திங் சோஃபார். சோஃபார்னா இது வரல, இது வரல அப்படி சொல்றாங்க. We haven't been able to understand. haven't been நாம இல்லையா, ஏபிள்னா முடிந்தவராக இல்லையா, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, டு அண்டர்ஸ்டாண்ட், அதை புரிந்து கொள்ள முடிந்தவராக நாம் இருக்கவில்லையா. எதை? த சிக்னல். சிக்னலை புரிந்து கொள்ளக்கூடாது. யார் சிக்னல்னா த ஜேவியன்ஸ் மேக். ஜேவியன்ஸ்னா யாரு? அவரு ஜூபிட்டர்லேருந்து செய்திகளை அனுப்புறாளா ஒரு கற்பனை. அவர் அனுப்புறது தெரியலையா, நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையா. பர்ஹாப்ஸ் ஒருவேளை அவர்ஸ் ஹேவன்ட் ரீச்ட் தம், நம்மளுடையது ஹேவன்ட் ரீச்ட் தம், நாம சொன்ன சிக்னல்கள் அங்க போய் அடையலையா இப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. Aren't you getting some result from the moon? Aren't you getting, ஏதாவது பெற்றிருக்கிறீர்களா, பெறுவீங்களா? The result from the moon at any rate, எந்த நேரத்தில், எனி ரேட், எந்த சமயத்தில், எந்த நிமிடத்திலாவது உங்களுக்கு மூணுல இருந்து செய்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாட் இட், இதுவரையிலும் இல்லை. மிஸ்டர் பேனட் சொல்றார். மிஸ்டர் பேனட் சொல்றார். மிஸ்டர் பேனட் இதுவரையிலும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஷ் சொல்றார். இப்ப பேனட் பேச போறார். வெல், திஸ் டைம், நல்லது, இந்த நேரம் யூ கான்ட் பிளேம் ஆப்டிக்கல் சயின்ஸ். இந்த ஆப்டிக்கல் சயின்ஸை நீங்க குற்றச்சாட்டாதீங்க. த மூன் இஸ் 600 times nearer than மார்ஸ். மார்ஸை விட 600 தூரம் தான் மூணு இருக்கு. அண்ட் எட் அவர் கரஸ்பாண்டன்ஸ், நம்முடைய தொடர்புகள், சர்வீஸ், நம்முடைய தொடர்பு பணிகள் இஸ் ரெகுலர் ஆபரேஷன் வித் மார்ஸ். மார்ஸோட once again I repeat this. Well, this time you can't blame the optical science. Optical science நீங்க blame பண்ண முடியாது. The moon is 600 times nearer than Mars. மூணு மார்ஸை விட 600 மடங்கு கம்மியா இருக்கு. Yet our correspondent service, நம்முடைய சர்வீஸ் ஆனது இஸ் ரெகுலர் ஆபரேஷன் வித் மார்ஸ். மார்ஸோட ரெகுலர் நடந்துட்டு இருக்குது. இட் கான்ட் பி டெலஸ்கோப். இதுக்கு ஒரு டெலஸ்கோப் தேவையில்லை. வி நீட், நமக்கு தேவை
அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. நோ, இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ். இல்லை, அது உயிரினங்கள் வசிக்கின்றதாக இல்லை அப்படின்னு சொல்றார். வசிக்கின்றதாக இருக்கிறது. கோர்லி ரிப்ளை பண்றார். யூ டேர் டெல் மீ, உனக்கு தைரியம் இருக்கா சொல்றதுக்கு, தட் மூன் இஸ் அன்இன்ஹாபிட்டட், அங்க உயிரினங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப on the face it turns towards us, அந்த முகமானது அந்த நிலவனுடைய முகம், இட் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் அஸ், நம்மை நோக்கி இருக்குது. அட் எனி ரேட், எந்த சமயத்தில் நம்ம நோக்கி வரும். மிஸ்டர் பேனட், ஹூ நோஸ், யாருக்கு தெரியும், வெதர் ஆன் த அதர் சைடு, இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. நாம் பார்த்த சைடில் இன்ஹாபிட்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அதர் சைடு என்ன அப்படின்ற விஷயத்தை பேசுகிறாங்க. that is a very simple method of finding out. அப்படின்னா நல்லது. there is a simple method of finding out. அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த பக்கத்துக்கு வருவோம். என்ன சொல்றாரு? and that is, அது என்னது? and that is கொஸ்டின்ல முடிக்கிறாங்க. to turn the moon round, மூணை திருப்புறது தான் அப்படி சொல்றாங்க. and that very day, சீக்கிரத்தில் வருது, the scientist of the Bennett factory இருக்கு இல்லையா கண்ணு, அது started working out the some mechanical means of turning our satellite right round. இப்போ இந்த Bennett ஃபேக்டரி started working, வேலையை துவங்கி விட்டது. working out some mechanical means, சில பொறியியல் துறை அடிப்படையாக கொண்டு turning our satellite, நம்முடைய செயற்கைக்கோளை ரைட் ரவுண்ட் சுத்த வைக்க போறாங்க. அவர் சேட்டலைட் மீன்ஸ் அவர் சேட்டலைட் இஸ் மூன். ஓகே ராஜா, நெக்ஸ்ட் போலாம். ஆன் த ஹோல், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரான்சிஸ் பேனட் had a reason to satisfied. அவருக்கு பி சாட்டிஸ்ஃபைடுனா திருப்தி அடைஞ்சார், பி சாட்டிஸ்ஃபைடு. அப்ப பிரான்சிஸ் பேனட் had a reason, காரணம் இருந்தது திருப்தி அடைவதற்கு, அவர் ஏற்றுக்கொள்ள காரணமாக இருந்தது. ஆகவே அவர் திருப்தி அடைகிறார். ஒன் ஆஃப் த எர்த் ஹெரல்ட்ஸ் அஸ்ட்ரானமர்ஸ், அந்த எர்த் ஹெரல்ட்னு ஒரு பத்திரிகை இருக்கு இல்லையா, அதில் ஒரு 10 அஸ்ட்ரானமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் அட் ஜஸ்ட் டிட்டர்மைன்டு, அவர்கள் ஒரு விஷயத்தை ஆர்வமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை சார்ந்திருக்கிறார்கள். டிட்டர்மைன்டு த எலமெண்ட்ஸ் ஆஃப் நியூ பிளானட் கேண்டனி, அந்த கேண்டனி என்ற புதிய பிளானட்டினுடைய எலமெண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடமானது இட் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ், அது ஒரு தூரத்தில் இருக்கு. அது இந்த கவுண்டிங் பாருங்க, 12 crores 84,134 crores of 82 lakhs 84 and 623 meters. இது அப்படியே இந்த நம்பர் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை நம்பரை சொல்றது இது ஒரு பெரிய, இந்த ஒன்று சொல்லுவாங்க 2,75,000 கோடின்னு சொன்னாங்களே, அதை மாதிரி ஒரு கவுண்டிங் நம்பர். இது ஒரு 14 டிஜிட்டல் உள்ள நம்பர். ஓகே, அவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குது. இதை கிலோமீட்டரில் சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அண்ட் 7 டெசிமீட்டர். வாட் இஸ் டெசிமீட்டர்? மீட்டருடைய 10ல் ஒரு பங்கு தான் டெசிமீட்டர். அது டெசிமீட்டர். தட் இஸ் த பிளானட்
that is that this planet, இந்த பிளானட் ஆனது டிஸ்கிரைப்ஸ் விளக்குகிறது இட்ஸ் ஆர்பிட். அது ஆர்பிட்னு எனக்கு ஆர்பிட் அப்படின்னா ஆர்பிட் த சன் அப்படின்னா சூரியனை சுற்றி வருகின்ற அந்த வட்டப்பாதை. அந்த வட்டப்பாதையை தான் இப்போ பூமியானது பூமியை சுற்றி வருகின்ற வட்டப்பாதையை மீட்டரில் கிலோமீட்டரில் சொல்லவங்க அது சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் நம்முடைய பூமி சுற்றி வர்றதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த கேண்டனி என்ற ஒரு இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு 572 இயர்ஸ், 194 டேஸ், 12 ஹவர்ஸ், 43 மினிட்ஸ், 9.8 செகண்ட்ஸ். இவ்வளோ தூரம் அது சுற்றி வர்றதுக்கு எது இந்த கேண்டனி சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற நேரம் அப்படின்னு ஒரு கணிப்பு. இவ அத்தனையும் தட் இஸ் நாட் ட்ரூ, தட் இஸ் இமேஜினரி இல்லையா? இது எல்லாமே ஒரு கற்பனை. அப்போ பிரான்சிஸ் பேனட் வாஸ் டிலைட்டட் வித் சச் anxious for the news to appear today issue. டுடே இஷ்யூனா இன்றைய அந்த பேப்பரை வெளியிடுறாங்க இல்லையா, ஒவ்வொரு நாள் வெளியிடுறது ஒரு இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்க, அது கூட ஃபர்ஸ்ட் இஷ்யூ செகண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஆம் அனாக்சியஸ் ஃபார் த நியூஸ் அப்படின்னா, அனாக்சியஸ்னா வருத்தப்படுறதுன்னு அர்த்தம். இங்கே வருமா வராதான்னு எதிர்பார்க்குற ஒரு விதமான தவிப்பு. அதை இங்கிலீஷ்காரன் ஐ ஆம் அனாக்சியஸ் அப்படின்னு வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அடுத்த லைனுக்கு போவோம். த நெக்ஸ்ட் ரூம் எ ப்ரோடு கேலரி. அடுத்த ரூம் ஒரு பெரிய கேலரி. கேலரினா எல்லாத்தையும் எக்ஸிபிஷன் மாதிரி பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்கடா, எக்ஸிபிஷன் வைக்கிற அளவுக்கு. அது about a quarter mile long, 1/4 மைல் தூரத்துக்கு ஒரு கேலரி ரூம் was devoted to publicity. பப்ளிசிட்டினா வெளியிடுவதற்காக சில விஷயங்களை வாஸ் அர்ப்பணிக்கப்பட்ட இடம். செய்திகளை வெளியிடுவது பொது மக்களுக்கு வெளியிடுவதற்காக உருவாக்கப்பட்ட இடம். அண்ட் இட் வில் மேபி, அது நல்லாவே இமேஜின்ட்டு கற்பனை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கலாம். வாட் த பப்ளிசிட்டி ஃபார் சச் எ ஜேர்னல் ஆஸ் எர்த்தல்ட் ஹேட் டு பி. சரி, வாட் பப்ளிசிட்டி, என்ன மாதிரியான பப்ளிசிட்டி? பப்ளிசிட்டினா வெளிப்படுத்துறது. ஃபார் சச் எ சேனல், இவ்விதம் ஒரு சேனலுக்கு பத்திரிகைக்கு, ஆஸ் எர்த் ஹெரால்டுன்ற ஒரு பத்திரிகைக்கு ஆட் டு பி இருக்கணும் அப்படின்றது நீங்களே கற்பனை பண்ணி பார்க்கலாம். இட் brought in டெய்லி ஆவரேஜ் $3 million. அது அவங்களுக்கு வருமானம். இட் brought in டெய்லி, தின வருமானம் ஆவரேஜ் $3 million வருது. இதனால் அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தால் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். தே ஆர் ஜிக்ஜாண்டிக் சைன். ஜிக்ஜாண்டிக் மிகப்பெரிய அடையாளம். ரிஃப்ளெக்டட் ஆன் த கிளவுட்ஸ், கிளவுடில் பிரதிபலிக்கும். மேகம் இருக்கு இல்லையா, அந்த மேகத்தில் பிரதிபலிக்கும். சோ லார்ஜ், ரொம்ப பெருசா. தட் தே கேன் பி சீன், அதால் பார்க்க முடியும். ஆல் ஓவர் எ ஹோல் கண்ட்ரி முழுதும் அந்த படத்தை மேகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதில் மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. ஃப்ரம் தட் கேலரி 1000 ப்ரொஜெக்ஷன். அந்த கேலரி இருக்கிற அந்த இடம், இந்த 1/4 கிலோமீட்டர் சொன்னாங்களே, அது அந்த ப்ரொஜெக்டர் அங்கே இருக்கும். ப்ரொஜெக்டர்னால் அந்த படத்தை வெளியே அனுப்புறது. படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளாஸ் ரூம்லாம் நம்ம கிளாஸ் ரூமில் ப்ரொஜெக்டரை பார்த்துருப்பீங்க, படம் போடுறது. அப்போ வேர் அன்சீசிங்லி எம்ப்ளாய்டு, ஒரு முடிவில்லாத நிலையில் இன் சென்டிங் டு த கிளவுட்ஸ், கிளவுடுக்கு அனுப்புவாங்க அந்த படத்தை.
அந்த படம் ஆன் விச் அது மேலே எது மேலே மேகத்து மேலே they were reproduced in color பலவித வண்ணங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ணும் அங்கே காட்டப்படும் திஸ் இன்னார்டினேட்ஸ்னா எண்ணிக்கை இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா நிறைய வருமானம் வரும் இல்லையா? அப்போ அதுமாரி எவ்வளோ வருமானம் வருது? ஒரு நாம் பார்த்துருக்கோம் டெய்லி ஆவரேஜ் $3 மில்லியன் ஒரு நாளைக்கு கிடைக்குது. அப்போ அந்த ஒரு பத்திரிக்கை எவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. அட் தட் மூமெண்ட் அந்த சமயத்தில் த கிளாக் ஸ்ட்ரக் 12 மணி 12 ஆச்சு. ஸ்ட்ரக்குனா மணி அடித்தது 12, தட் மீன்ஸ் 12 ஆச்சுன்னு அர்த்தம். அப்போ அட் தட் மூமெண்ட் த கிளாக் ஸ்ட்ரக் 12 த டைரக்டர் ஆஃப் த எர்த் ஹால் நம்மால் தான். இந்த டைரக்டர் என்ன செய்கிறாரு? லெஃப்ட் த ஹால் ஆளை விட்டு போகிறாரு. செட் டவுன் த ரோலிங் ஆர்ம் சேர் அது ஒரு ரோலிங்னா சுற்றுகின்ற கை வச்ச சேரில் போய் உக்காடுறாரு. ஓகேவா? அடுத்த பக்கத்துக்கு போவோம். இன் ஃபியூ மினிட்ஸ் கொஞ்ச நிமிடத்தில் ஹீ ஹேட் ரீச்டு ஹிஸ் டைனிங் ரூம். அதில் உக்காந்த உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ளே டைனிங் ரூம் போயிடுறாரு. மாயமாரி நடக்குது. டக்குன்னு உட்காந்தோடனே அங்கே போயிடுது சேர். ஆஃப் மைல் அது எங்கே? அரை மைல் தூரத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு கொஞ்ச நிமிஷத்தில் போயிடுறாரு. அட் த ஃபார் எண்ட் ஆஃப் த ஆஃபீஸ் அது எங்கன்னா அட் த ஃபார் தூரம் எண்ட் ஆஃப் த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸுடைய முடிவு எல்லையில் டைனிங் ஹால் இருக்குது. அந்த இடத்துக்கு சில நிமிடங்கள்லே போயிடுது. ஓகே, சாப்பிட்ற இடத்த பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அந்த டேபிள் வாஸ் லைடு அந்த டேபிளில் வைக்கப்பட்டிருந்தது லைட்டு. ஹீ டுக் ஹிஸ் பிளேஸ் அட் இட் இவருடைய இடத்துல போய் இவர் உட்கார்ந்தார். வித்தின் ரீச் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அவர் கை தொடுகின்ற அடைகின்ற ரீச் அவருடைய இடத்துல வாஸ் பிளேஸ்டு சீரீஸ் ஆஃப் டேப்ஸ். அங்கே ஒரு தொடர்ச்சியாக ஒரு டேப் ஒன்று நிற்கிது, பைப் மாதிரி டேப். அண்ட் பிஃபோர் ஹிம் அவருக்கு முன்னால் வாஸ் த கர்வ்டு சர்ஃபேஸ் அது வளைஞ்சி இருக்குது அந்த இடம். ஆஃப் த போட்டோ டெலபோர்ட் அதை போனோ டெலபோர்ட் அதாவது டிவி மாதிரி சொன்னேன் இல்லையா, அப்போ வச்சிருக்க பேர் அது மாதிரி இருந்தது. ஆன் விச் அதில் அந்த அந்த ஸ்க்ரீனில் தட் மீன்ஸ் இப்போ நாம் சொன்னது உண்மையான பேர் ஸ்க்ரீன். அப்பியர்டு டைனிங் ரூம் காட்சியளிக்கிறது. ஆஃப் ஹிஸ் ஹோம் அந்த வீட்டினுடைய டைனிங் ரூமு காணப்படுகிறது. இன் பாரிஸில் இருக்கிற டைனிங் ரூமு இங்கே காட்சியளிக்குது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேனட் ஹேட் அரேஞ்சு அவர்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தார்கள். மிஸ்டர் நம்மாலும் மிஸ்ஸஸ் பேனட் அவங்க ஒய்ஃபும் ஹேட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டு ஹேவ் லஞ்ச் மதியான சாப்பாடு. அட் த சேம் டைம் ஒரே சமயத்தில் இந்த நிகழ்ச்சி என்னன்னு ஒரு சின்ன கோடு போட்டு சொல்கிறாங்க பாருங்கள், ஐஃபன் போட்டு. நத்திங் குட் பி மோர் பிளசன்ட் தென் டு இதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு தான். நத்திங் குட் பி இருக்க முடியாது, மோர் பிளசன்ட் மிக மகிழ்ச்சியான தென் டு இப்படி ஒரு ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடிய மகிழ்ச்சி. ஆனால் எத்தனை கிலோமீட்டருக்கு அண்ணான் இருக்காங்க. பி ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ். இன் ஸ்பைட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தூரமே இருந்தாலும் எங்கேயோ இருந்தாலும் நேராக உட்காந்து சாப்பிட்றாங்க. பாருப்பா எப்படி வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க பாருங்க. டு சி ஒன் அனதர் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க, டாக் பேசிக்கிறாங்க. பை மீன்ஸ் ஆஃப் த போனோ டெலபோட்டிக்கின் மூலமாக இந்த இடத்துல மீன்ஸ்னா அர்த்தம் கிடையாது, அதன் மூலமாக பார்க்குறாங்க. அப்பரட்டஸ் கருவி, அந்த கருவி மூலமாக அப்படியே உட்காந்துன்னு அவங்க அங்கே சாப்பிட்றாங்க இங்கே சாப்பிட்றாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி இவங்களுடைய அப்பியரன்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்த வரைக்கும் வரலாமா? போகலாமா? அதான் சாப்பிட்ற இடத்த பாருங்கள். அந்த வளவாக ஒரு டேப் வருதுன்னு சொன்னாங்களே
அந்த டேப்பு தான் இது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அடுத்த பேருக்கு போகலாம். லைக் எவரிபடி எல்ஸ் இன் ஈஸி சர்க்கம்ஸ்டன்ஸ் நவடேஸ். எவரிபடி எல்ஸ், எவராலும் இன் ஈஸி சர்க்கம்ஸ்டன்ஸ் நவடேஸ், இத மாதிரி நாட்களில் பிரான்சிஸ் பேனட் ஹேவிங் abundant டொமஸ்டிக் குக்கிங். இங்கே லைக் எவரிபடி, எல்லார போல இல்லாம, எல்ஸ் இன் ஈஸி சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு எளிதான சூழ்நிலை, நவடேஸ் இந்த நாட்களில் பிரான்சிஸ் பேனட் ஹேவிங் abundant டொமஸ்டிக், மிக பெரிய அளவில் வீட்டு சமையல் அங்கே இருக்கு. இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைப்சர் டு சொசைட்டி ஃபார் சப்ளையிங் ஃபுட். அவங்க சப்ளை பண்ணுறது குக்கிங்னா அந்த குக்கிங் டொமஸ்டிக் வீட்டில் சமைச்சு அனுப்புகிற சாப்பாடு. இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர், அவருடைய சப்ஸ்கிரைபர்னா இந்த பத்திரிகை படிக்கிறாங்கல்ல அவங்க ஒருத்தங்க அனுப்புகிறாங்க டு த சொசைட்டி, அந்த சொசைட்டியில் ஃபார் சப்ளையிங் ஃபுட்டு டு த ஹோம், வீட்டுக்கு சாப்பாடு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. விச் டிஸ்ட்ரிபியூட் டிஷ்ஷஸ், அவைகள் டிஸ்ட்ரிபியூட்ஸ்னா வழங்குகிறது, டிஷ்ஷஸ் சில காய்கறிகள் பொட்டலம் அந்த தொட்டுகைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, டிஷ்ஷஸ் ஆஃப் 1000 டைப்ஸ், ஆயிரக்கணக்கான டைப்ஸ் தெரியுதா, உருளைக்கிழங்கு பொரியல், மீன் வறுவல், இப்படின்ற டிஷ்ஷஸ் நிறையா. த்ரூ த நெட்வொர்க் மூலமாக அந்த நிமோட்டிக்னா பைப்ஸ், அந்த நிமோட்டிக்னா அந்த கேஸ் வர்ற பைப் வழியா அது எல்லாமே வருது, எல்லாமே தயார் பண்ணி வரும். திஸ் சிஸ்டம் இஸ் எக்ஸ்பென்சிவ். அம்மாதிரி உணவு சாப்பிட்ற விஷயம் இருக்குது, அது எக்ஸ்பென்சிவ்னா ரொம்ப விலை அதிகம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன், காஸ்ட்லின்னு ஒரு வார்த்தை இருக்கு, எக்ஸ்பென்சிவ்னு ஒரு வார்த்தை இருக்கு. நிறைய பேர் காஸ்ட்லின்ற வார்த்தையை, எக்ஸ்பென்சிவ் வார்த்தையை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் பயன்படுத்துவாங்க. அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் டு பி கிவன் ஃபார் த எக்ஸ்பென்சிவ் இப்போ நான் தரேன். எப்படின்னா, இப்போ ஒரு கிலோ கத்திரிக்காய் 50 ரூபா விற்கணும்னு வச்சுக்கோங்க. 50 ரூபா விற்க வேண்டிய கத்திரிக்காய் 100 ரூபா விற்றா அது காஸ்ட்லி. புரியுதா இல்லையா? அது காஸ்ட்லி, அது எக்ஸ்பென்சிவ் கிடையாது. எக்ஸ்பென்சிவ்னா என்னன்னா, ஒரு டைமண்ட் பல கோடி ரூபாய் விலை மதிப்புள்ளது. காஸ்ட் அது அதிக விலைக்கு விற்கல, அதன் ரேட்டு தான் விற்கிறாங்க, ஆனால் அது செலவீனம் அதிகம். எக்ஸ்பென்சிவ்னா செலவீனமான ஒன்று, காஸ்ட்லினா விலை உயர்ந்த ஒன்று, விலை அதிகமான ஒன்று. ஆகவே ஒரு பொருளுக்கு இப்போ நீ கார் வச்சுக்கிற, தட் இஸ் எக்ஸ்பென்சிவ், விலையை பற்றி திங்க் பண்ணல. டைமண்ட் நெக்லஸ் வாங்குற, அது எக்ஸ்பென்சிவ். 5 ரூபா பொருள் 10 ரூபாய்க்கு வாங்குற, அது காஸ்ட்லி. இப்போ உங்களுக்கு தெரியும் காஸ்ட்லிக்கும் எக்ஸ்பென்சிவ்க்கும் உள்ள வித்தியாசம், நோ டவுட், சந்தேகமில்லை. பட் குக்கிங் இஸ் பெட்டர், குக்கிங் நல்லது. ஸோ நாட் வித்தவுட் சம் ரெக்ரெட், Francis Bennett was lunching in solitude. ஏன்னா, so not without some regret, வருத்தம் இல்லாமல் பிரான்சிஸ் வாஸ் லஞ்சிங் த சாலிட்யூட். தனியாக உட்காந்து சாப்பிடல வருத்தமாக இருக்கும் இல்லையா, ஒரு கம்பெனி வேணும், கம்பெனியோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அது மாதிரி அதுக்காகவே அவர் என்ன செய்கிறாரு, நிறைய செலவு பண்ணி வச்சிருக்காரு, எக்ஸ்பென்சிவ். ஹி வாஸ் ஃபினிஷிங் இஸ் காஃபியை ஃபினிஷ் பண்ணுறாரு. வென் மிஸ்ஸஸ் பேனட் ஹேவிங் காட் பேக் ஹோம், அப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அந்த மிஸ்ஸஸ் பேனட் அவங்க ஒய்ஃபு வீட்டுக்கு போயிடுறாங்க. தட் மீன்ஸ் அந்த அப்பியரன்ஸ் அப்பியர்டு இன் டெலிஃபோட்டோ ஸ்க்ரீன்லேருந்து அவங்க மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் வீட்டில் இருக்கிறாங்க. இதுவெல்லாம் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்ற அர்த்தம். ஆகவே தன்னுடைய மனைவி கூட சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பல பணத்தை செலவு பண்ணி அது எக்ஸ்பென்சிவாக திங்ஸை உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த பேராக்கு படம். ஓகே, இன்னைக்கு இதுவரையிலும் போதும்.
நாளைக்கு மீதியை கண்டினியூ பண்ணலாம் ராஜா. வெல்கம் ராஜா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வள்ளுவன் குரல் போல வாழ்க்கை நீ பல்லாண்டு என வாழ்த்துக்கிறேன். நல்லா படிக்கணும். குட்.